அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் சூடு பிடிச்சிருச்சு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே அலைன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அலைன்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர பரபரப்பாக அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசியல் நேரம்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி ஒரு 30 years பேக் 1996 தேர்தல் எனக்கு விவரம் தெரிஞ்சு. அந்த தேர்தல் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த டயத்துலேருந்து ஜெயலலிதா மேடத்தோட ஆட்சியிலேருந்து டிஎம்கே ஆட்சி மாறுச்சு. அதுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க ஏடிஎம்கே மேலே. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரஜினி வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்படிலாம் சொல்லி அந்த ஆட்சி வந்துச்சு. மூப்பனார் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்படிலாம் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்துச்சு 96ல். அந்த 96க்கு அப்புறம் இந்த 2026 வந்து அதே மாதிரி ஒரு பயங்கர பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் புதுசாக வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காரு, சீமான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆட்சி அமைப்போமான. இப்போ 5 வருஷம் ஆட்சி இல்லாமல் இப்போ ஏடிஎம்கே புதுசாக வந்திருக்காங்க, திருப்பி உள்ளே வராங்க. நம்ம துணை முதல்வர் உதயநிதியை வந்து முதல்வராக எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் முன்னிலைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தேர்தல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இதில் 2016 பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சாரை வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி வச்சு அவங்கள எப்படி வந்து திருப்பி போய் டிஎம்கேலையோ இல்லை ஏடிஎம்கே எதுவும் சேர விடாமல் ஒரு மாதிரி தடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து சூழல் விஜய்க்கு வந்து நடந்துகிட்ருக்கு. விஜய் சார் வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். கூட்டணி அமைக்கணும்னா அமைச்சு பண்ணுறதோ கூட்டணி அமைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியும் கூட்டணி அமைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா ஒரு மாற்றம் நடக்கும். இங்கே தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதில் உங்கள் கருத்து என்ன? இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கருத்தை எனக்கு இதில் பதிவிடுங்க. நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டே டு டே நடந்துட்டு இருக்க இதெல்லாம் நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நான் 1996 வந்து எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியும். அப்போ வந்து நான் பார்த்தது எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயிலாக என்ன நடக்குது அப்படிலாம் தெரியாது. நான் வந்து ஒரு இவங்க நல்லா இருக்காங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் ஓட்டு கேட்டு வந்தாங்க. ஒரு நடிகர்லாம் நிறைய பேரை பார்த்தேன். அந்த இடத்துல டி ராஜன் சார் வந்திருந்தாரு, எங்கள் ஏரியாவில் ராதிகா மேடம் வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஓட்டு கேட்டு வந்தாங்க. அப்போல்லாம் நான் அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி அதே பரபரப்போடு இந்த 2026 தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறா, யார் முன்னிலைப்பட போகிறா அப்படின்றதெல்லாம் இந்த தேர்தல் முடிவுலான்னு தெரியும். பட் நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட கருத்து இது எப்படி இருக்கும்? யார் கூட்டணி அமைக்கணும்? இவங்களோட ஆட்சி நல்லா இருக்கு, இவங்களோட ஆட்சி வந்தால் நல்லா இருக்காது, இப்படி எல்லாம் நீங்கள் வந்து எனக்கு இதில் கருத்து தெரிவிக்கலாம். மற்றபடி நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் அவங்க சப்போர்ட்டுக்கெலாம் நான் பேச வரல. நான் எது நல்லா இருக்குன்றதை நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.